ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா ட்ரீட்ஸ். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிளான் பண்ணிருக்கோம். அத பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சோ இந்த நியூ இயரை மங்களகரமா கோயிலுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. சோ நாங்க எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற திருநீர்மலை கோயிலுக்கு போனோம். சோ அதுக்காக நான் காலையிலே 5 மணிக்கே ஏஞ்சி கிளம்பிட்டேன். டைம் இப்ப பாத்தீங்கன்னா 5:45 ஆகுது. என்னோட ஹஸ்பண்ட் கிளம்ப போயிருக்காரு. நான் கிளம்பிட்டு வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்திட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைமை பாக்குறேன். 6:45 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நம்மால் கிளம்பல. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஒன் செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஒரு வழியா 7 மணி ஆயிடுச்சு. நான் கிளம்பி வெளியே வந்துட்டேன். நம்பால் வண்டி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. அவருக்கு தான் வெயிட்டிங். ஓகே, நம்ம வண்டி வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சன்ரைஸ் பார்த்துட்டே போனோம். டைம் 7:15 மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நல்ல பனிமூட்டமாவே இருக்கு. என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு. அவ்வளவுதான், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டு. ஒரு 1 கிலோமீட்டர்ல கோயில் வரப்போகுது. உங்க எல்லாருக்கும் அந்த கோயில் தெரியுதா? நமக்கு ஆப்போசிட்ல ஒரு மலைக்கு மேல கோயில் இருக்கு. ஆனா பனிலாம் மறைஞ்சிருக்கனால எனக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் நானே ரியலைஸ் பண்ணேன், கோயிலே தெரியுதே அப்படின்னு சொல்லி. ஃபுல்லா கடை போட்டு வச்சிருந்தாங்க. அப்பயே நினைச்சோம் கூட்டம் இருக்க போகுதுன்னு சொல்லி. ஆனா வண்டியை விடுறதுக்கு அவ்வளோ தூரம் போய் விட வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். வண்டியை ரொம்ப தூரம் விட்டுட்டு நாங்கள் அப்படியே குளத்துக்கரையோட நடந்து வந்துட்டோம். ஸோ கோயில்கிட்ட வந்தாச்சு. ஏற ஆரம்பிக்கிறோம், ஏறுறோம், ஏறிக்கிட்டே இருக்கோம். இல்ல அப்பாடா, ஒரு வழியா கோவில் வந்துருச்சு. அங்க போய் பார்த்தா அங்கேயும் ஃபுல்லா கம்பு கட்டி விட்டு இருந்தாங்க. டக்குன்னு உள்ள போக முடியல. சுத்தி உள்ள போக வேண்டியதாயிடுச்சு. என்ன தெரிகிறது? உள்ள போய் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு நாங்க வெளியே வந்து 2-3 போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம ஆள் எங்கேயோ பாத்துட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்க ஃபுல்லா சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. புளியோதரை எல்லாம் சுட அங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. சோ நாங்க பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சிடலாம் பிளான் பண்ணிட்டோம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்ச பசி வேற. சாப்பாட வாயில வச்ச செம்ம டேஸ்ட். இந்த இப்படியே நேர போனீங்கன்னா மாதவ பெருமாள் கோயில் வரும். அங்க புளியோதரை கொடுப்பாங்க. போதாதுன்னு வீட்டுக்கு வேற பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளவுதாங்க, எங்களோட நியூ இயரை நாங்க ரொம்ப டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவலா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். So let's come to the surprise gift part for the subscribers.
போன வருஷம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான சப்போர்ட் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. சோ அதுக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லணுங்கிறதுக்காகவே நாங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிளான் பண்ணிருக்கோம். ஆனா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களால கிஃப்ட் பண்ண முடியாது. அதனால நாங்க ஒரு லக்கி டிரா மாதிரி வச்சு அதுல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் பண்றதுக்கு பிளான் வச்சிருக்கோம். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ரெண்டாவதா, நீங்க இந்த லக்கி டிரா கான்டெஸ்ட்ல இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்ங்கறத நாங்க உங்களை தனியா ரீச் அவுட் பண்ணியே சொல்லுவோம். சோ இந்த கான்டெஸ்ட் வந்துட்டு நம்ம 1 வீக் ரன் பண்ண போறோம். அது என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு இப்பவே சொல்லிட்டு அது சர்ப்ரைஸா இருக்காதுல்ல. சோ அதனால அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ஒரு 500 rupees வர்த் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் உங்களோட வீடு தேடி வந்து சேரும். இந்த லக்கி கான்டெஸ்ட் எப்போ நடக்குது, இதோட வின்னர்ஸ் யாரு, இதோட லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே அப்பப்ப நம்மளோட துர்கா ட்ரீட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க போறேன். நீங்க துர்கா ட்ரீட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். தேங்க்யூ so much for watching துர்கா ட்ரீட்ஸ். எல்லாருக்கும் இந்த வருஷம் இனிமையா அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.